என்னடாமா பண்ணி வச்சிருக்க? டிஷ் ஏதாச்சும் பண்றது வந்து ஓரளவுக்கு பிரேக் எடுக்கலாம். ரேஷியோ மறந்து போற அளவுக்கு இத்தனை வருஷம் செய்யாம வருஷக்கணக்குல. ஆமா, கார அடைக்கு வந்து ரைஸ் நிறையாவும் பருப்பு கம்மியாவும் போடணும். பட் நான் சமைக்கிறதுக்குலாம் கத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே மைண்ட்ல அடைனா வந்து பருப்பு நிறையாவும் ரைஸ் கம்மியாவும் இருக்கணும் மைண்ட் செட். அப்படி இவ்வளோ லாங் பிரேக் விட்டதோட விளைவு இவ்வளோ பருப்பு. ஆக்சுவலா நான் இதை வந்து அப்படியே மசால் மடியா ஆக்கி அது ஆமா அப்படி பண்ணிடலாம். ரெசிபி டைரி வந்து 1 கால் அவே தான். சித்தி கால் பண்ணான்னா இது போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிப்பேன். ஆனா அவங்க 3 மணி நேரம் முன்னாடி ஊற வைத்து டார்ச்சர் பண்ணி ஆமா, நான் சும்மா ஒரு 1.5 hour ஊற வச்சிருப்பேன், அவ்வளவுதான். சோ நான் கேட்காம இன்னைக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல ஊற வச்சுட்டு சரின்னு நம்ம பிளாக்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் எல்லாம் வச்சிருக்கியாமா நீ? ஆமா, கனவா இருக்கு. அதெல்லாம் இருந்ததா இல்லையா? பாருல டேட் பாக்குறோம் 2015ல நாங்க வந்து பிளாக் அப்டேட் பண்ணிருக்கோம். We started in 2014 when you won a cooking competition. ஆமா, ஒரு குக்கிங் காம்படிஷன் வின் பண்ணதோட அதே ஒரு ஆர்வத்துல வந்து பிளாக் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். சோ அப்ப யூடியூப் சேனல்லாம் இல்ல, அப்பவே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. பெட்டர் லேட் than never. ஸோ பிளாகையும் உங்களுக்குலாம் டைம் இருந்தால் போய் விசிட் பண்ணி பாருங்க. அப்பெல்லாம் நிறைய உட்காந்து எழுதியிருக்கேன் ரெசிபிஸ்லாம். அதுல இந்த உரப்பட ரெசிபி இருந்தது, கார அடை ரெசிபி. இப்பெல்லாம் யாரும் எழுதினாலும் வீடியோ போட்டாலும் பார்க்க மாட்டாங்க, செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. தட் இஸ் ட்ரூ. எனக்கே அப்படிதான், வேற வழி. சரி நான் செய்யுறேன், செய்யுங்க வாங்க. எனக்கே மறந்து போச்சு உரப்பட ரெசிபி. உங்ககிட்ட கொடுத்தேன்னா அவ்வளவுதான். அள்ளி போடு, கணக்கு வழக்கே இல்ல. சிட்டி ரெசிபி தான் மறந்துச்சு, ரேஷியோ தான் மறந்துருச்சு. கையெல்லாம் அப்படி போட்டா போதும், கரெக்டா வரும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சரியா வரும். அப்போ ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்லுங்க? அது நான் கணக்கு சொல்லிப்பேன், இத்தனை பேருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிப்பேன். ஓகே, என்ன கரெக்டா இருக்கும், சும்மா இருங்க. ஃபினிஷ் டைம் ஓவர். இத்தனை வருஷம் பண்ணாம கேப் விழுந்ததுக்கு ரீசன் வந்து மோஸ்ட்லி நாங்கள் டயட்ல இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, இந்த பசங்களுக்கு பெருசா ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது நேச்சுரலி. ஆனா நமக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் இருந்துச்சுன்னா கண்ணாப்புனான்னு சாப்பிட்டுறது, அப்புறம் குதிக்கிறது வெயிட் ஏறிடுச்சுன்னு. ஸோ வருஷக்கணக்கில் எடுத்ததுக்கு ரீசன் தான் பிகாஸ் நம்ம 2 பேருக்கு மட்டும் செய்யணும், அப்புறம் பசங்களுக்கு வேற ஏதாவது யோசிக்கணும். இப்ப எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. ஸோ தேர் ஆல் லைக் உங்களுக்கு பிடிச்சதும் செய்யுங்கம்மா, நாங்க சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. தே ஆல் செட் தே ஆர் ஓகே. இப்போ எல்லார்கிட்டயும் நான் கான்சென்ட் எடுத்துட்டு தான் செய்யறேன். ஓகே, சாப்பிடுவாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு திடீர்னு இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்ததுக்கு ரீசன் இவர் பண்ண வேலை. ஒரு வீட்டுல இருந்து கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை எடுத்துட்டு வர சொன்னா ஒரு கிளையே போய் பறிச்சுட்டு வந்துட்டாரு. நான் முன்னாடியே எடுத்துட்டு வருவீங்க. நான் எப்போதுமே ஒரு படையில முருங்கைக்கீரை அண்ட் சின்ன வெங்காயம். பேசிக்கலி அந்த முருங்கைக்கீரை அந்த அடையில இருக்கிறது தான் இட் கிவ்ஸ் an enriched taste. வாஷ் பண்ணி குடுறேன். இவ்வளவா போடுவேன் முருங்கைக்கீரை? அவ்வளவா எடுத்துட்டு வருவீங்க முருங்கைக்கீரை? ஒன்னே 1 மணி நேரம் கிளீன் பண்ணிருக்கேன் தெரியுமா? நானா எடுத்தேன், கடவுளே சொல்லியிருக்காரு இதை எடுத்தாதான் அடை அப்படின்னு. அடை இது ஒழுங்கா எடுங்க, ஒன்னொன்னா என்னால முடியாது. நீங்க டேஸ்ட் பண்ணி பாரு, எல்லாத்தையும் அள்ளி போட்டு பண்ணல. கேட்டா நான் சிட் ரெசிபின்னு சொல்றது, அள்ளி போட்டு சொல்லுங்க. நீங்க டேஸ்ட் பண்ணுங்க, நீங்க பண்ணி சொல்லுங்க. அதெல்லாம் தேவையில்ல. ஷூர். ஆமா, அப்படி உப்பு எப்படி கரெக்டா அத. ஐயோ சூப்பரா இருக்கு, ரியலி ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரெசிபி அப்டேட் பண்றேன். அளவு சொல்லுங்க, கையால அள்ளி போட்ட அளவு டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லுங்க. அள்ளி போட்ட அளவெல்லாம் எங்களால செய்ய முடியாது. அப்படிலாம் 2 டீஸ்பூன்லாம் சொல்ல முடியாது. ஏன் கூடாரத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டேன், கிச்சன்ல தானே சமைச்சிட்டு இருந்தேன். நல்லா தான் இருப்ப, திடீர்னு ஏன் ஏதாவது? அப்படியெல்லாம் இல்ல, தோசை சுடுறதை விட அடை சுடுறதுக்கு டைம் ஜாஸ்தி ஆகும். இத்தனை பேருக்கு எவ்வளவு நேரம் நின்றுட்டு சுடுறது? போர்ட்டபிள் ஸ்டவோட மெயின் ரீசனே வெளியில போய் சமைக்கிறதுக்கு இல்ல, இந்த மாதிரி தோசை அடெல்லாம் ஊத்துறதுக்கு. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களே, தேவையான ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தீங்களா? எண்ணெய். கரெக்டா சொன்னா, எண்ணெய். எதியாடி this is called உங்க ஃபேஸ் எப்படி போகுது? அடை. அடை, this is அடை. It's a different kind of dosa. என்னமா lost in thoughts? இல்ல, பாட்டி வந்து எனக்கு இதுல வந்து கலர் பவுடர் போட்டு ஆரஞ்சு டிஷ்ஷா இதை சுட்டு தருவாங்க. அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பின்னி தெரியாம அது போட்டு செஞ்சு கொடுப்பாங்க. I am so excited because after so long. ஞாபகம் வருது. Childhood, yeah.
என்னம்மா தேடுற? எவ்வளவு நேரம் ஆகுது? உட்கார்ந்தாலே இவ்வளவு நேரம் ஆகுது. நீங்க தானே சொன்னீங்க லேட்டா. அதனால இதெல்லாம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவோம். எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுது தெரியுமா? 2 வருஷத்துக்கு. அடுத்த ஆயில் ஷவர் எல்லாம் வரிசையா கியூல நிக்குது. காட்டுங்க. தேங்காய் சட்னி தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச காம்பினேஷன். உங்களோட ஃபேவரட் காம்பினேஷன் பிடிக்கும் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாட்டு சக்கரை சாப்பிடுவோம். ஆமா, அது எனக்கு பிடிக்காது. அவியல். Who's trying first? பப்பி. Okay. I don't want to chutney, please. Nice. So good. The chutney is fun. சால்ட் போட்டேன் சட்னில கொஞ்சம் I போயிடுச்சு. don't want to. So good, mom. கண்ணு பட்டுச்சு. நானே Oh, don't want that's so good. so good. So good. Thank you. Move. Onada Ashu. On that plate. Hey, with chutney. நீங்க ஒண்ணுமே சொல்லவே இல்ல. வெரி நைஸ். ஏய், அத நோண்டி மெனக்கட்டு எடுத்து தனியா வச்சிருக்கா. How can I eat curry leaves? கரி லீவ்ஸ் இல்ல, அது drumstick leaves. Wait, what? Bro, what did bro do? How did? Oh no! How did he infect us? ஆமா, I'm cooked now. infect us. I'm done. So இது வந்து Why did you ask me to get? அது ஒரு ஸ்ட்ரிங் தான்டா. ஃபுல்லா இதுல drumstick leaves தான் இருக்கு. சோ இது மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா கீரை சாப்பிடுற பிள்ளைங்களுக்குலாம் இது கீரையே இல்ல அப்படின்ற மாதிரி இதுல போட்டு Stop it. கொடுத்துறோம். Stop it. See, now we didn't know. It was nice, right? Bye, guys. Bye. But before that, we have to say. So, அவ்வளோ simple தான் தான் இந்த இந்த recipe. recipe.